இந்த அருண் பைய பண்ற ஃப்ராடுத்தனத்தை நம்ம நர்மதா கிட்ட சொல்லுவோம். இவனை எப்படி மடக்கிறதுன்னு அவளும் ஒரு ஐடியா கொடுப்பா. என்ன இது, அம்மா இந்த நேரத்துல கால் பண்றாங்க? ஹலோ அம்மா. ஹலோ நர்மதா. ஹலோ ஹலோ. கேக்குதாடி? ஹலோ ஹலோ. அந்த அருண் பையன் எங்கேயோ மீட்டிங் போறேன்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்காண்டி. ஹலோ அம்மா. ஹலோ. கேக்குதா? லைன்ல தான் இருக்கியா நர்மதா? நான் சொல்றது கேக்குதா இல்லையா? ஹலோ ஹலோ. இந்த நேரம் பார்த்து போன்ல சரியா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதே. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியாடி? என்னாச்சு? அம்மா ஃபோன் பண்றாங்க, ஆனா சிக்னல் கிடைக்கல. அதான் விட்டு விட்டு கேக்குது. ஹலோ. நர்மதா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவளுக்கு லைன் கிடைக்கல. அம்மா அருண்னு ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனா ஒன்னும் புரியலையே. அவன் வேற இங்க கிளம்பி வரான். அம்மா வேற அவனை பத்தி ஏதோ சொல்ல வந்தாங்க. எதுவும் சிக்கல் பண்ணிட்டானோ? அவனை நினைச்சாலே ஒரே பதட்டமா இருக்கு. சரி, அவளுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவோம். அவ பார்த்ததும் கூப்பிட்டுருவா. ஏய், அந்த அருண் ஏதோ பெரிய தப்பு பண்றாண்டி. நான் அவன் பின்னாடியே கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அவன் என்ன ஃப்ராடு தானே பண்ணாலும் இன்னைக்கு அவன் என்கிட்ட கையும் களுமா மாட்ட போறான். பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றோம். எஸ். அம்மா, கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க எதுக்குமா கூட்டிட்டு வந்தீங்க? ஏய், இது கூடபடி தெரியல உனக்கு? கோயில் பக்கத்துல காரை பார்க் பண்ண முடியாதுன்னு இங்க தள்ளி வந்து பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு எல்லாரும் நடந்து போக போறோம். அதானமா? என்ன இது? அம்மா கால் பண்ணி அருணை பத்தி ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனா முழுசா எதுவும் சொல்லல. இப்ப ஏதோ வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்களே, அதுவும் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. சரி, நம்ம ஃபோன் பண்ணியே கேட்டுருவோம். ரோகிணி, அந்த மாப்பிள்ளை தம்பி எங்க வந்துருக்கானு போனை போட்டு கேளு. இல்ல வேணாம் வேணாம். நர்மதா, ஓ போன கூட. சிஸ்டரா ரோகி செல்லம்மா? மாமா, நான் ரோஹிணி தான். பேசாம நர்மதா போனை நீயே வச்சுக்கடா. எங்க இருக்கீங்க? நாங்க இங்க வந்துட்டோம். பக்கத்துல வந்துட்டேன்டா. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவேன். சரி மாமா, சீக்கிரம் வாங்க. ஓகே, வந்து. பக்கத்துல வந்துட்டாரன் தாத்தா. சரிம்மா, சரி. ஏறங்கா, மாப்பிள்ளை வர வரைக்கும் நாம அங்க நின்னுகிட்டு இருக்கணும்? கோயில போய் உட்கார்ந்துருப்போமே. கோயில் எதுக்குப்பா? நம்ம இங்கேயே இருக்கலாம். அவர் வந்ததும் சேர்ந்தே போலாம். இங்கே ஏமா? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். எதுக்கு ரங்கநாயகி கோயிலுக்கு போறோம்னு வீட்டுல சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு கோயிலுக்கு போக வேண்டாங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா, எல்லாம் தானா புரியும். அம்மா ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாங்க?
என்னக்கா இப்படி டக்குன்னு டல் ஆயிட்ட? அம்மா சர்ப்ரைஸா உங்க 2 பேருக்கும் gift கொடுக்கறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்கா, அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லனா இத்தனை நாளா உன் ஹஸ்பண்ட பார்த்து துரத்தி துரத்தி அடிச்சாங்க. இப்ப அவங்களே வர சொல்வாங்களா? அத்தை வீட்ல இருந்து கிளம்பும் போது பியூர் ஒயிட்டா இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கிரேவா மாறின மாதிரி இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரத்துல முழு சந்திரமுகியா மாறி மொத்தமா பிளாக் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி என்ன இதெல்லாம்? கதிர் வண்டி எடுத்து ஓரமா போட்டு வா. வாங்க போலாம். எங்கம்மா போறோம்? வாங்கப்பா வாங்க. வாமா வா வா வாங்க போலாம் வாங்க. அங்க வெயிட் பண்ணுங்க. ரோகிணி சொன்ன டைமுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் யாரையும் காணுமே. நம்ம கிட்ட சேலத்துக்கு ப்ராஜெக்ட் விஷயமா போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறோம். என்ன பொறுத்தரையும் காணோம். எதுக்கு இந்த கெட்டப்ல வந்திருக்கான்? சிஸ்டருக்கு கால் பண்ணி எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு கேட்போம்.